ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு தங்கமே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எல்லா நிமிடங்களும் சோர்ந்து சோர்ந்து இருந்த உனக்கு நான் வாழ்வில் விளக்கேற்றி வெளிச்சத்தை காட்டவே நான் ஓடோடி வந்துவிட்டேன். இந்த சாய் ஆகிய நான் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் நான் அந்த வாக்கை திரும்ப பெறுவது இல்லை. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க எவ்வளவு கஷ்டத்தை வேண்டுமானாலும் நான் இந்த சாயை தாங்குவேன். சிலருக்கு இந்த சாயை பற்றி நன்றாக புரியும், சிலருக்கு இந்த சாயை பற்றி ஒழுங்காகவே தெரியாமல் என்னை திட்டுவார்கள். பரவாயில்லை, என்னுடைய தங்கங்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் தாங்குவேன் என்று சொல்கிறேன். உங்களுடைய பேச்சுக்களை தாங்க மாட்டேனா? வாழ்வில் உங்களை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமையில் வந்து உட்கார வைப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு முன்னேறுகிறீர்களோ அந்த அளவு நான் உங்களை மென்மேலும் சந்தோஷப்படுவேன். கவலை என்பது வாழ்க்கையில் இனி இருக்க வேண்டாம். நீ உன் வாழ்வில் மிக மிக பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். நீ எந்த அளவு உன் வாழ்வில் நல்ல முறையில் என்னை உணர்கிறாயோ உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தையே அனுபவிப்பாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் பற்றி நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தோமானால் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். அதனால் நடப்பது நடக்கட்டும் என்று விடு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். பார்த்து கொள்ளும் இடத்தில் நான் இருக்கிறேன். இப்பொழுது உதாரணத்திற்கு ஒன்று சொல்லவா? உனக்கு மிக மிக முக்கியமாக ஒரு வேலை செய்ய வேண்டும். உன்னால் செய்ய முடியவில்லை. உனக்கு என்ன செய்வது அந்த வேலையில் என்றே தெரியவில்லை என்று வைத்துக்கொள். யாரிடமாவது போய் உதவி கேட்கிறாய். அவர்களிடம் உதவி கேட்கும் வரை அமைதியாகத்தானே இருப்பாய். அவர்கள் உதவி செய்யும் வரை அவர்களிடம் நீ அமைதியாகத்தானே இருப்பாய். என்னிடம் வந்து இப்பொழுது உதவி கேட்கிறாய். நிச்சயமாக அமைதியாகத்தானே இருக்க வேண்டும். எதற்காக அவசரப்படுகிறாய்? நீ அவசரப்படுவதனால் மாறப்போகிறதா? என்னிடம் உதவி கேட்டிருக்கிறாய். நான் தக்க நேரத்தில் அதற்கான விஷயங்களை செய்வேன். உன்னை வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் உன்னை உட்கார வைப்பேன். அதை மட்டுமே நீ ஞாபகம் வைத்துக்கொள். தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். எந்த அளவு உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் சகலங்களையும் நீ பெறுவாய். எப்பொழுதும் மன உளைச்சலாக இருந்தால் நிச்சயமாகவே சொல்கிறேன், எதையுமே யோசிக்க முடியாது, எதையுமே நல்ல முறையில் செய்ய முடியாது. ஏனென்றால் கவலைகள் மட்டுமே தான் நம் வாழ்க்கையை ராஜ்யம் செய்யும். கவலைகளை தூக்கி எறிந்தால் சந்தோஷமானது, நல்ல காரியங்களானது நம் வாழ்க்கையை ராஜ்யம் செய்யும். புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் அனுமதிப்பதும் அனுமதிக்காமல் இருப்பதும் நம் கையில்தான் உள்ளது. உன் வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய். இதற்கு நானே உனக்கு பொறுப்பு. எந்த அளவு நான் இப்பொழுது உன்னை நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கிறேனோ அதே போலவே நான் உன் வாழ்வில் உன்னை நல்ல முறையில் கொண்டு வருவேன் என்பதை நீ நம்பு. உன்னுடைய வாழ்வில் நான் நிறைந்து இருக்கிறேன் என்று நம்பு. நிச்சயமாக நல்லதையே செய்வேன் உனக்கு. எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.